இசையமைப்பாளர் தினா சார் அவர்களை அண்ணனை வாழ்த்த அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது பாராட்டு விழான்னு சொல்கிறத விட நன்றி தெரிவிக்கும் விழாவாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த பிஆர்ஓங்கன்றது சாதாரணவங்க இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார், சித்ராமணியன் இருக்கார். நான் ஒரு பாடல் போட்டேன், கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேளம்மான்னு ஒரு பாடல் சித்தி சீரியலுக்கு போட்டேன். அதுக்கு அவர் ரைட்டப் என்ன கொடுத்தாருன்னா, என்னை ஃபோட்டோலாம் எடுத்து என் மிஸ்ஸஸ் என் குழந்தைங்கள்லாம் வச்சு என் ஸ்டுடியோவில் எடுத்துட்டு, சினிமாவில் கூட இப்படிப்பட்ட பாடல் வரவில்லை என்று இவர் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். நான் சாதாரண ஒரு டிவி சீரியலுக்காக பண்ண இசையை உலகம் அறிய அளவுக்கு அந்த குமுதத்தில் எனக்கு போட்டு கொடுத்தார் அண்ணன். அது நன்றி தெரிவிக்கிறேன். அது இந்த விழா நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பிடி செல்வகுமாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிக்கணும். மிடில் கிளாஸ் மாதம் எனக்கு முதல் படம், ரெண்டாவது விக்ரம் நடித்த கிங்கு, மூணாவது அது 2 படம் சரியாக போல், மூணாவது திருடா தேடி செம்ம ஹிட் ஆகிடுச்சு. எங்கள் மலேசியாவில் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 ஷோ ஆஸ்ட்ரோ வானவில்ல நடந்துகிட்ருக்கோம். பயங்கர பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். அப்போது எனக்கு ஒரு படம் வாய்ப்பு வருது. பேரரசு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு தினாவை போடலாமான்னு ஆர்பி சௌத்ரி சார் சொல்கிறார். ஆனால் அங்கே ஆசோலேஷன் இருக்குது. இவர் இப்போ தான் எட்டு கொடுத்தாரு, இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை வேறு ஒருத்தவங்க பிஸி மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இல்லை பிஸ்னஸ் ஆகிற மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இவருக்கு அவ்வளோ வியாபாரம் இருக்குமா, இவரை போட்டால் விஜய் சார் நடிக்கிறாரு, சௌத்ரி சார் படம் சூப்பர் குட் ஃபிலிம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, இதில் இவரை போட்டால் வேல்யூ பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம். எல்லாருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குது. நான் வெளில கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது வேணுமா வேணாமான்னு போது அப்போது செல்வகுமார் தான் என்னை கண்டிப்பாக இது தினா தான் போடுங்க, அவரை ஹிட் பண்ணுறது என் பொறுப்புன்ட்டார் அவர். அதே மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன், நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லைன்னு ஒரு பாடல் பண்ணேன். எனக்கு த்ரோட்டு கொஞ்சம் சரியில்லை, நல்லா அந்த பாடல் பண்ணேன். இந்த பாடல் கேட்குறது விஜய் கூப்பிட்டு வரணும். யார் கூட்டுறது? இவர் தான் கூட்டுறணும். ஷூட்டிங் நடிக்கிறார். நான் செல்வகுமார் சார் கொஞ்சம் கூப்பிட்டு இந்த பாட்டு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க, ஸோ கூப்பிட்டாங்க சார், என் ஸ்டுடியோ கூப்பிட்டான்னு. இவருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறேன். இந்த மனுஷன் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. நான் ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளர், ஆனால் அந்த 10 ஃபோனை அட்டன் பண்ணாருங்க. அதுதாங்க அவருடைய சிறப்பு, மாண்பு. ஒருத்தங்க காத்துட்ருக்காங்களே, ஒருத்தங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க, ஒரு பெரிய படம், அந்த பாடல் போய் சேரணும், பார்க்கலாம் இருங்க சார் நானே சொல்கிறேன்னு அசிஸ்டேட்டே பண்ணாமல் எந்த விதமான சார் வரும் சார் வெயிட் பண்ணுங்க சார் நீங்கள் சூப்பர் சார் என்ன ஏற்றி 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 விட்டு நான் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சார் வரார், பாட்டு கேட்குறார். பாட்டு கேட்டோடனே அவர் விஜய் சார் பற்றி தெரியுமே கொஞ்சம் சைலன்ஸ் விட்டார். எனக்கு டவுட்டு, இந்த பாட்டு பிடிக்கலையா? நான் செல்வாவை பார்க்குறேன், செல்வா அப்படி சொல்கிறார். பேரர் சார் இருக்கார், அவருக்கு டென்ஷன். அப்போது விஜய் சொன்னது ஒரு வரி, உன்னை யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெத்து இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இப்படிப்பட்ட வரி வேறு எந்த பாட்டிலையும் அமையாது சார், இதில் ஒரு வரி மாற்றாமல் எழுதுனார் சார். இன்றைக்கி அவர் கட்சிக்கு கூட அந்த பாடலை போடுற மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடல் இன்றைக்கி அது உபயோகமாகுதுன்னா அது செல்வகுமாருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவருக்கு குவாலிட்டி தான் சொல்கிறாரு. இன்னும் 2 குவாலிட்டி தான், நான் பேச மாட்டேன். இவர் ஒரு பெரிய படம் எடுத்தார், புலின்னு ஒரு படம், அட்டர் பிளாஃபு.
அட்ரப்ளாஃபு சரியாக ஓடல. நாங்கள்லாம் கேட்குறோம், என்ன செல்வா இப்படி நாங்கள் இப்படி ஒரு பில்டப் கொடுத்தீங்க, என்ன அது தேங்க்யூ பில்டப் கொடுத்தீங்களா, என்ன இது சரியா போலே. அப்போது எப்பேற்பட்ட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க சார். இதுதான் சார் மென்டாலிட்டி. வீட்டில் பொண்டாட்டி திட்டினா கூட திரும்பி ஃபோன் அடிப்பா, அதுக்கு என்ன பண்ணோம், ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருது. ஆனால் அவளை காக்க வைக்கணும்ல, அவளை ஒரு டெம்ப்ட் கொடுக்கணும்ல. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. சரி, தோல்வி அடைஞ்சிட்டார்ல, ஃபோனை கட் பண்ணார். பார்த்தா ஃபோனை கட் பண்ணலங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு ஃபோனுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்க. தோல்வி அடைந்த மனிதன் எதற்கும் பயப்படாமல் நான் இன்னும் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் செல்வகுமார். அதுதான் அவருடைய மாண்பு. சரி, இது விடுங்க, இது ஓகே. இவர் வருவார், அப்படி ஏறுவார், இறக்குவார், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கும். சிவந்தி ஆதித்தனார் கல்விக்கூடம், அது வந்து எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 60-75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட, அதனுடைய பிரான்ச்சஸ் எத்தனையோ இருக்குது. யாராவது நம்புவீங்களா? ஒரு 5 வருஷம் முன்னாடி அது முடங்கின மாதிரி இருந்துச்சு, டெட்லைனில் இருந்துச்சு சார். நிர்வாகம் சரியில்லையோ, சீர்கேடோ, இல்லை நிர்வாகத்தில் தலைவர்கள் மாற்றியதால் பிரச்சனையோ, இல்லை பண பிரச்சனை, என்னன்னு தெரியல. அந்த சிவந்தி ஆதித்யநாத் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குரூப்ஸ் டோட்டலாகவே ஸ்தம்பித்து இருந்தது. அப்போ ஒரு தேர்தலில் இவர் போய், நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், திரும்பியும் சிவந்த ஆதித்யநாத் இன்ஸ்டிடியூஷனை பெரிய அளவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு, இந்த வருடம் 2025 விண்ணப்பம், அதாவது ஸ்டூடெண்ட் விண்ணப்பம் திருநெல்வேலி ஹையஸ்டாக வந்திருக்குன்னா பாருங்கள் அவருடைய ஆற்றல். அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணார். எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூப்பிட்டு போயிட்டார், என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டார். நீ பாடு, நீ என்ன, உனக்கு என்ன இட்டு பாட்டு, மன்மதராசா நீ பாடு, என்ன நமிதா என்ன இட்டு பாட்டு நீங்கள் ஆடுங்க, விஷால் என்ன நீங்கள் ஆடுங்க. இந்த மாதிரி மக்களை, திருநெல்வேலி மக்களையே கவர்ந்து, நான் ஒரு 2000, இவர் என்ன செல்வா வேறு இங்கே வர கொஞ்சம் பேக்கு இங்கே வர படம் பண்ணாமல் வர போயிட்டாரா 10 வருஷமா 5 வருஷமா. சரி, இவர் வந்து வேறு எதுவும் மாற்றினார். போய் பார்த்தா படத்தை விட இன்னும் மரியாதையுள்ள ஒரு மக்கள் சந்திப்பு சார். 25,000 பேர் என்னை வந்து ஏர்போர்ட்டில் அந்த கூட்டத்தில் என்னை கூட்டு போகிறார் சார். என்ன இசையமைப்பாளர் தினா வந்து உங்களை மகிழ்விக்க வரார் சொல்லி என்ன அந்த 25,000 பேரோட அந்த க்ரௌடில் என்னை கூட்டு போகிறார் செல்வகுமார். அப்போ தான் தெரிஞ்சது, பெருங்காயத்தோட மனம் என்றைக்கும் அழியவே அழியாது. இவருடைய எவ்வளோ காயம் பட்டாலும் இவர் வந்து ஒரு பெரிய பெருங்காயம் தான். இவர் பெருங்காயம் பட்டாலும் இவருடைய வாசனையும், இவருடைய புகழும், இவருடைய அன்பும் என்றைக்கும் இருக்கும், மக்கள்கிட்ட இருக்கும். அதுதான் நான் தெரிஞ்சிட்டேன். ஸோ ஃபினால் ஒன்று சொல்கிறேன், இவருக்கு டாக்டரேட் பட்டம் கிடைத்தது இவருக்கு பெருமை இல்லை, டாக்டரேட்டுக்கு பெருமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நிறைய என் விஷயம் தான் ஷேர் பண்ணேன், அவர் விஷயத்த நிறைய பேர் அவரே சொல்லார் போல இருக்குது. எனக்கும் கொஞ்சம் வேறு வேலை இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்ராவர்ணனை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்டிக்கல் இன்னும் என்னால் மறக்க முடியாது. நீங்கள் கூட பாருங்கள், குமுதம் ஆர்டிக்கல் இருக்கும், என்னுடைய ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருப்பாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எல்லா பிஆரும் என்ன, நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, தினான்ற ஒரு மியூசிக் டேரக்டரை இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடாக கொண்டு வந்து இன்னை வரைக்கும் நான் ராஜா மாதிரி, இந்த மன்மத ராஜா மாதிரி நான் இருந்துகிட்ருக்கேன்னா அது உங்களால் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.